ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா பச்சை மொச்சை குழம்பு தான் வைக்க போகிறோம். பார்த்துக்கங்க. நேற்று சமையல் வீடியோ போட்டேன், அது வாய்ஸ் இல்லாமல் போட்டோன்னா நிறைய பேர் என்ன சமைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு அது சமைங்க அப்படின்னாங்க. அதனால் சொல்கிறேன், பச்சை மொச்சை உரித்து அதை வேக போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பச்சை மொச்சை குழம்பு தான் வைக்க போகிறோம் இன்றைக்கி. வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி 2 டைம்ஸ் கழுவிட்டேன். இப்போ இது 3ஆவது தடவை கழுவி குக்கரில் போட்டு 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா குழம்புக்கு நறுக்க எல்லாம் ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். விசில் வரதுக்குள்ளே நறுக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரை தூக்கி அடுப்பில் வச்சு பற்ற வச்சுட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குக்கரை மூடி வச்சாச்சு. அது விசில் வரட்டும், நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணலாம். இதோட 3ஆவது விசில் வந்துருச்சு. பச்சை மொச்சைங்கிறதுனால 3 விசில் போதும். ஆஃப் பண்ணிவிட்டு குழம்புக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு குழம்பு தாளிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் குழம்பு தாளிக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி எண்ணெய் அடுப்பில் வச்சு புளிக்குழம்புங்கிறதுனால கடுகு, சீரகம், சோம்பு, வெந்தயம் எல்லாமே போட்டிருக்கேன். அதாவது அதை அப்படி போட்டு தாளித்தோம்னா வடகம் போட்டு தாளிக்கிற மாதிரி இருக்கணும். பார்த்துக்கோங்க. நேற்று என் ஃப்ரெண்டு சமையல் வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி, நிறைய நீ வீடியோ போடுறதெல்லாம் ஓகே தான், என்ன சமைக்கிறேன்னு எனக்கு தெரிய வேணாமா, எனக்கு இல்லை பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியணும்ல, அமைதியாகவே சமைச்சிருக்க, அட்லீஸ்ட் அது என்ன குழம்புனாவது தெரியணும்ல அப்படின்னு சொல்லி கேட்டான். அதனால தான் ஓகே, சரி ஓகே, இந்த நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த முடிவுக்கு வந்தேன். ஃப்ரெண்டுனா அதாவது சொல்கிறேன் உங்களுக்கு அது எப்படின்னு. வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு கத்திரிக்காய் போட்டு வதக்கிட்டு இருக்கிறேன். கத்திரிக்காய் வதங்கட்டும். பச்சை மொச்சை குழம்பு தான் வைக்க போகிறோம். அதனால் கத்திரிக்காயை நான் உருண்டையாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தனியாக பிரிக்காமல் அது உருண்டை கத்திரிக்காய் மாதிரி போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும். எண்ணெயில் கத்திரிக்காய் வதக்கிட்டுருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன குழம்பு வச்சிங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பச்சை மொச்சை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். போடணும். காய் வதங்கினதுக்கப்புறம் தான் போடணும். அதை அதாவது அவள் ஃபோன் போட்டு என்ன சொன்னான்னா, சமையல் வீடியோ போட்டதெல்லாம் ஓகேடி, வாய்ஸ் ஓவர் கூட்ரி, நீ என்ன சமைக்கிறேன்னு தெரியணும்னு சொல்லி சொன்னான். நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்துன்னா 1ஆவது படிக்கும்போதுலேருந்தே நாங்கள் 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸு, மொத்தம் 6 பேர் இருந்தோம். நதியாங்கிற பொண்ணு அவள் நாங்கள் 6th படிக்கும்போதுலேருந்து அவள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. 6th படிக்கும்போதுலேருந்தே எங்களுக்கு தெரியும். 10th வரைக்கும் எல்லோரும் ஒன்றா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அது தனித்தனியாக வந்துட்டோம். அப்புறம் நதியாவை தற்செயலாக நான் வத்தலக்குண்டு தான். வத்தலக்குண்டில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட்டில் பார்த்தேன். அப்போ தான் சொன்னால் நான் இங்கே தாண்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லி, அதுலேருந்து நாங்கள் டச்சில் தான் இருக்கோம். அதே மாதிரி சுபா உள்ளூர் தான் இருந்தாலும் நாங்கள் எப்போயுமே பார்த்து பேசிக்கிடுவோம், வச்சுக்கிடுவோம். இப்போ தேவிங்கிறவ தான் எங்கே இருக்கானே தெரியலை. கவிதா எங்கள் சித்தப்பா பொண்ணு தான், அவள் ஆத்தூரில் இருக்கா. அதனால் நாங்கள் அப்போ இருந்து எல்லாருமே பேசிகிட்டு தான் இருக்கோம். நீங்கள் யாரெல்லாம் சின்ன வயசு ஃப்ரெண்டு அப்போ இருந்தே பழக்கத்தில் இருக்கீங்க, இல்லை இப்போ இடையில டச்சு விட்டு போய் இப்போ பார்த்துருக்கலாம், பேசியிருக்கலாம், அப்படி யாரெல்லாம் பார்த்து பேசி பழகிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் என்னடாண்ணா, நேற்று நைட்டு ஃபோன் பண்ணி பேசினாங்கன்னு சொன்னேன்ல, என் ஃப்ரெண்டோட பொண்ணு, அத்தை நீங்கள் சேலஞ்செலாம் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க, ஒரு நாள் முழுக்க ஸ்நாக்ஸாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். சரிடி பார்ப்போண்டி, ட்ரை பண்ணுறேன். நீ ஃபஸ்ட் டைம் சொன்னது சேலஞ்ச் அவன் என்ன சொன்னான்னா, நீங்கள் ஒரு நாள் முழுக்க பேசாமல் இருங்கன்னு சொல்லி சொன்னான். அதுக்கு என் ஃப்ரெண்டே பதில் சொல்லிட்டான், பேசாமலாம் எங்களால் இருக்க முடியாது, நீ வேறு சேலஞ்சு வேணால் ஏதாவது சொல்லி என் ஃப்ரெண்டு செய்வா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்னடானா என்கிட்ட பேசுகிறதுக்காக அவங்க அத்தை மலேசியாவிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்துருக்காங்க. ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டு நான் பாண்டி சேத்திட்ட பேச போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு பேசினான். எனக்கு ஒரே சந்தோஷம் தாங்கலை. பரவாயில்ல, நம்ம மேலே இவ்வளோ நம்ம ஃப்ரெண்டு தான் பாசமாக இருக்கானா, ஃப்ரெண்டும் மகளும் பாசமாக இருக்காளேன்னு சொல்லிட்டு
சமையல்லாம் முடிச்சிட்டேன் நான் சாப்பிடாதான் சாப்பிட்டுட்டு வேலை இருக்குது. அவங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு தான் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு இருக்காங்க. குளிச்சுட்டு வரோம் சாப்பிடணும். நீங்கள் யார் யாரெல்லாம் சின்ன வயசு ஃப்ரெண்டு கூட இன்னும் டச்சில் இருக்கீங்க, இல்லை இடையில டச் விட்டு போய் இப்போ ரீசெண்டாக பார்த்து பேசியிருக்கோன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் 4 பேர் பண்ணாத சேட்டையெல்லாம் கிடையாது. சின்ன பிள்ளையிலேருந்து ஒரே தெருவு தான், விளையாடுறதுலேருந்து எல்லாமே எல்லா சேட்டையும் பண்ணியிருக்கோம். அது என்ன ஒரே ஒரு வருத்தம், 4 பேர்த்துக்கு கூட டச்சில் இருக்கேன். தேவிங்கிற பொண்ணு தான் டச்சில் இல்லை. கூடிய சீக்கிரம் அவட்டே நம்பர் வாங்கி பேசலான்ற ஐடியாவில் தான் இருக்கோம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.